guys, welcome back to our channel Easy Samayal and Rangoli. Today ரெசிபி என்னன்னு பார்த்தோன்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். பாத்திரத்தில் 1 கிலோ வெல்லம் போட்டு 200 ml தண்ணி ஊற்றிக்கணும். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஏன்னா வெள்ளத்தில் சில டைம் மண் இல்லைன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். நல்லா பாகு வரணும். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் வாட்டர்மெலன் சீட் 100 கிராம், பம்கின் சீட் 200 கிராம், எள்ளு 200 கிராம், குக்கும்பர் சீட் 200 கிராம், பொட்டுக்கல்ல 250 கிராம், வேர்க்கடலை 500 கிராம், அப்புறம் முந்திரி 250, சுக்கு 2 டேபிள் ஸ்பூன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு முந்திரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லா நட்ஸையுமே தனித்தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பம்கின் சீட் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம மாவிளக்கு எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எந்த நோயும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி தான் அம்மனுக்கு நம்ம மாவிளக்கு போடுறோம். எள்ளு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சீட் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். வாட்டர்மெலன் சீடும் குக்கும்பர் சீடும் ரோஸ்ட் பண்ணுறோம். அடுத்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொட்டுக்கல்ல ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடலை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் கடலை தான், ஆனால் அகெயின் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சூடு பண்ணி அப்புறம் அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போது பாத்திரத்தில் 1 கிலோ அரிசி மாவை போட்டதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவோட, அரிசி மாவோட. அடுத்தது நடக்கடலையும் நம்ம மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுக்கு போடணும். அப்புறம் பம்கினும் முந்திரியும் ஒன்று பாதியாக அரைச்சிக்கணும். அப்புறம் குக்கும்பர் சீடும் வாட்டர்மெலன் சீடும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவிளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேலம்லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேலம்லேருந்து வீடியோ போடுறோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது பாகு எப்படி கம்பி பதத்துக்கு வரணுமோ அது மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நம்ம பார்த்துக்கணும். நல்லா உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். தண்ணியில் போட்டால் எந்த தண்ணியிலையுமே ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நல்லா நம்ம எல்லா நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி மாவோட. இப்போது பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கீ போட்டதுக்கப்புறம் பாகு ஊற்றணும். கீ 1/2 லிட்டர் நம்ம எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகு ஊற்றிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விடணும், கட்டி ஆகிடக்கூடாது. ஸோ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து அகெயின் கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி மாவிளக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.